நாம் தேவநீதியை அறியாமல் தேவநீதிக்கு அந்நியராக இருக்கிறோம். ரோமர் 10:3. தேவநீதி என்பது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ரோமர் 1:17. தேவநீதியை அடைந்த பவுல், நான் சத்தியத்திற்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது என்றும் நான் எதை செய்தாலும் சத்தியத்துக்கு ஏதுவாகவே செய்ய முடியும் என்று கூறுகிறான். 2 கொரிந்தியர் 13:8. அது எவ்வளவு உயரமாக நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பாருங்கள். நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்கிறார் எபிரேயர் 2:10. ஆனால் அவைகளை நாம் படிக்கிறமே ஒழிய அதை புரிந்து கொள்ளவில்லை. நாமும் இந்த தேவநீதியை மட்டும் என்று தேடினால் பவுலை போல யோவானை போல ஆக முடியும். தேவநீதியை தேடி அடைவதே நம் விசுவாசத்தின் நோக்கம். மத்தேயு 6:33. ஆனால் நமக்கோ நம் அனுதினமும் எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படுவதை நிறைவேற்றவே இந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. நம் இருதயம் இவைகளின் மேலேயே இருப்பதால் நம் மனம் தேவநீதியை அடைந்து மறுரூபப்படாமல் இந்த அவசியமான மாற்றமிழந்து நாம் வெறுமனே இருக்கிறோம். நாம் எப்போதும் சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய எதிரி யார், எதிரியை எப்படி மேற்கொள்வது என்று தெரியவில்லை. பாருங்கள், பரிதாபமான நிலை. மேலும் நாம் சோதனையில் தோல்வியடைந்தால் தேவன் சிறிதும் இரக்கமின்றி நம்மை புறக்கணிப்பார் என்பதே உண்மை. கனித்தராத கொடிகளை பிதா வெட்டி அக்கினியில் போடுவார் என்றும் சொல்கிறார். யோவான் 15:6. வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை நடத்திய விதத்திலிருந்து நாம் இந்த உலகம் ஒரு சோதனை களம் என்றும் தேவன் மிக கவனமாக வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்கிறவர்களின் தரத்தை பார்த்தே அனுமதிக்கிறார் என்றும் காணலாம். இந்த சோதனையில் அநேகர் விழுந்து விடுகிறார்கள் என்றும் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பவர்கள் வெகு சிலரே என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் என்னவென்று கூட நாம் அறியாமல் இருக்கிறோம். அனுதின தேவைகள், வியாதியிலிருந்து சுகம், பாதுகாப்பான பயணம், நல்ல பிள்ளை, வசதியான வாழ்க்கை, இவைதான் நம்மை பொறுத்தவரை வாக்குத்தத்தம். நமக்கென்று பரலோகத்திலே வீடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மரித்த பின்பு நேராக பரலோகம் சென்று விடுவோம் என நினைக்கிறோம். அதை உறுதியாக நம்புகிறோம். வேறொன்றும் இல்லை. இவ்வளவுதான். ஆக நாம் செல்லும் திசையே சரியில்லை, செல்லும் திசையும் தெரியவில்லை. நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் தேவ சாயல். 2 பேதுரு 1:4. இதே நித்திய ஜீவன் என்றும் ரோமர் 6:22. பரிபூர்ண ஜீவன் என்றும் யோவான் 10:10. பலவித வார்த்தைகளால் அழைக்கப்பட்டுள்ளது. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அது தானாக நம்மேல் வந்து விடியாது. இதற்கு விசுவாச போராட்டம் அவசியம். இந்த பூமியிலேயே நாம் அதை சுதந்திரிக்கிறோமா இல்லையா என்பதையும் காண முடியும். உண்மையை சொன்னால் அநேகர் நம்மில் அதை சுதந்திரிப்பதே இல்லை.